என்னது இது? அடுத்த வாரம் எலெக்ஷன் போட்டிருக்கு. இப்பதான் ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 3 வருஷத்துக்கு முன்னாடியும் எலெக்ஷன் முடிஞ்சுது. அதுக்குள்ள திரும்பி இன்னொரு எலெக்ஷனா? என்னமோ புரியலங்க. வணக்கம், நான் சிவானி கீதாஞ்சலி. இந்த டீ கடை அரசியலுக்கு எல்லோரும் எங்களோட சேர்ந்து கலந்துக்கோங்க. டீ கடை அரசியலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? தேர்தல் வருது, தேர்தல் தானே, தேர்தல்லாம் என்ன உப்பா காரமா அப்படின்னு கேக்குறவங்கல இருந்து தேர்தலை பத்தி தினம் தினம் இருக்க வேண்டிய அப்டேட்ஸை படிச்சு இன்னும் என்ன அப்டேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க அத்தனை பேருக்குமான ஒரு பதிவு தான் நம்ம டீ கடை அரசியல். நம்ம டீ கடை அரசியலுடைய முதல் பதிவுல இன்னைக்கு நம்மளோட யாரு இணைஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம பூரணி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பூரணி. வணக்கம். ஸோ நம்ம பூரணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல எலெக்ஷன் கேம்பெயின்களை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் கன்சல்டன்சில ஒர்க் பண்ணி கட்சிக்கும் கட்சியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் தேர்தல் நேரங்கள்ல பல களப்பணிகள்ல நின்று செயலாற்றி இப்போ தி பெண் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலயமா பெண்கள் அரசியலுக்கு வரணும், பெண்களுடைய அரசியல்ல அவங்க பங்களிப்பு அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு சமூக ஆர்வலரா செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட தான் நம்ம டீ கடை அரசியல் இன்னைக்கு முதல் பதிவு. வணக்கம் பூரணி. இப்போ உங்ககிட்ட கேட்க எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இங்க பாருங்களேன், இப்பதான் ஏதோ ஒரு எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணி போட்டோம். திடீர்னு பார்த்தாக்கா இப்ப அடுத்த வாரம் ஏதோ ஒரு எலெக்ஷன் வருதுங்கிறாங்க. இப்ப என்ன ரீ எலெக்ஷன் ஏதாவது வைக்கிறாங்களா? என்ன கதை? எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் வைக்கிறாங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இது எல்லாருக்குமே முக்காவாசி பேர் நம்ம சந்திக்கிறதுல எல்லாருக்குமே பரவலா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனா இப்போ நமக்கு 3 வருஷம் முன்னாடி 2021 நடந்த தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல். இப்போ அடுத்த வாரம் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்க போற தேர்தல் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தல். அதாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம். முதலமைச்சரை எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து மக்கள் பிரதிநிதிகளா ஒரு 234 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்போம். அந்த எந்த கட்சி வின் பண்ணதோ அந்த கட்சியுடைய தலைவர் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்குவாங்க. அதே மாதிரிதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நம்ம எம்பிக்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான அந்த வின் பண்ணக்கூடிய கட்சியோட தலைவரா பிரதமர் வேட்பாளர் இருப்பாங்க. அவங்கதான் நம்ம நாட்டோட பிரதம மந்திரியா பொறுப்பெடுத்துக்குவாங்க. அந்த தேர்தல் தான் அடுத்த வாரம் தொடங்கி நடக்க இருக்க போற இந்த மக்களவை தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி பூரணி, இதுல இவ்வளோ இருக்கு, புரியுது. இப்போ எம்பி அப்படின்னு சொல்றீங்க, இந்த எம்பி அப்படிங்கிறவங்க யாரு? இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இவங்களோட இந்த எலெக்ஷன் நமக்கு தேவையா? இந்த எம்பி அப்படிங்கிறவங்க நமக்கு முக்கியமா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ நம்ம இந்த தேர்தல் களத்துல நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்வியை நான் பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ தேர்தல் களத்துல நம்ம எங்க போனாலும் நம்ம கேட்கிற ஒரு காது கொடுத்து கேட்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போதான் 3 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. நான் ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அனுப்புறேன். அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு நான் அவங்கள கண்ணுல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள கண்ணிலேயே பார்க்கல, அவங்க எங்க ஏரியா பக்கமே வரதில்லை, அப்படிப்பட்ட அவங்களுக்கு நான் ஏன் திருப்பி ஓட்டு போடணும், நான் ஏன் இந்த தேர்தல்ல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். நியாயமான கேள்விதானங்க இது. நியாயமான கேள்விதான். ஆனா நம்ம பார்த்து கேட்கக்கூடிய ஆள் தான் தப்பு. எப்படி? அதாவது எம்பி அப்படின்றவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ அவங்கள நம்ம எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கு. இப்போ எம்பி நம்ம ரோட்டுக்கு டெய்லி வரதோ அப்படி இல்லாட்டி ரோடு பிரச்சனை, லைட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதோ எம்பியோட பிரதானமான பணிகள் கிடையாது. எம்பி அப்படின்றவங்களுடைய வேலை, பிரதானமான வேலை அப்படின்னு பார்த்தா சட்டம் இயற்றுவது. அதுக்குதான் அவங்கள நாடாளுமன்ற உறுப்பினரா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதோட ஒரு எம்பிக்கு நம்மளுடைய தெருவா நம்ம மக்களை பாக்குறதோ மக்கள் பிரச்சனையை கேட்கறதோ அவ்வளோ சாத்தியமான விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 5 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து அதிகபட்சம் 10 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்குனதுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதாவது அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 13-14 லட்சம் வாக்காளர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். இப்போ 13-14 லட்சம் வாக்காளர்களை தெருவா போயிட்டு பாக்குறதோ இல்ல அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதோ எப்படி ஒரு எம்பியோட பணியா இருக்க முடியும்? அதுக்குதான் நமக்கு உள்ளாட்சி அளவுல உள்ளாட்சி தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர் இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை உடனடியா கேட்டு தீர்க்கக்கூடியவங்க.
எம்பி அப்படின்றவங்க வந்து நாடாளுமன்றத்துல போயிட்டு மக்களுக்கு தேவையான சட்டம் என்ன, மக்கள் பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சட்டம் போட்டா வந்து மக்கள் பிரச்சனைகள் தீர்வடையும், இல்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது வந்து மக்களுக்கு பாதகமா இருக்கு, எல்லா மக்களுக்கும் ஏற்ற சட்டமா இல்ல அப்படின்னா அந்த சட்டம் வேண்டாம், மக்களுக்கு வந்து அது தீமை விளைவிக்கக்கூடியதா இருக்கு, வெறும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி ஒரு இந்திய அளவுல இந்தியாவோட எந்த மூலையில இருக்கிற மக்களுடைய குரலையும் சட்டம் இயற்றும் பணியில வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு எம்பியோட வேலை. இப்படி சொல்றத பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இந்த எம்பி எலெக்ஷன் எதுக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எம்பி எலெக்ஷன் முக்கியம் பாப்பா. கிட்டத்தட்ட ஆனா ஒரு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 100 கோடி மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்கதான் பூரணி. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அனுப்பட்டும். இதுல நம்ம தலையிடணுமா? ஐ மீன் என்னோட ஒரே ஒரு ஓட்டு என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிறது தான். இதை பத்தில நான் டைம் எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்து போய் அதெல்லாம் தான் தேவைதான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த ஒரு ஓட்டு என்ன பண்ணிரும் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இத வந்து நானா சொல்றதை விட ஒரு உதாரணம் மூலமா சொல்றது வந்து உபயோகமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்தியாவோட தேர்தல் வரலாறுலயே 2 வாட்டி ஒரே ஒரு ஓட்டால தோத்து போனவங்க 2 பேர் இருக்காங்க. ஓ, அதுல ஒரு முக்கியமான உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு ராஜஸ்தானோட சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்காக ராஜஸ்தானோட காங்கிரஸ் பிரதேஷ் கமிட்டியோடைய தலைவரா இருக்கிறவர் தான் வந்து ஜோஷி. ஜோஷி யாரு அப்படின்னா வெறும் காங்கிரஸ் தலைவரா மட்டும் அந்த மாநிலத்துக்கு இல்ல, அவருதான் அந்த தேர்தல் மூலமா வின் பண்ணா அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவருதான் முதலமைச்சரா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த ஒரு கேண்டிடேட் தான் ஜோஷி. ஆனா அவங்க வந்து கட்சி வின் பண்ணுச்சு அந்த எலெக்ஷன்ல, ஆனா அவருடைய தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாரு. ஓ, இது நாங்க அல்டிமேட் ட்விஸ்டா இருக்கு. இதெல்லாம் படத்துலதான் நாங்க பாத்திருக்கோம், நிஜமாவே நடந்திருக்கா இந்த மாதிரி எல்லாம்? இந்த மாதிரி 2 வாட்டி வந்து நடந்திருக்கு. ஒரே ஒரு ஓட்டால தோத்து போய் ஆட்சி மாறுறதோ அப்படி இல்லாட்டி வந்து அவங்களுடைய நீண்ட நாள் கனவாவே வந்து சிஎம் ஆகுறது இருந்திருக்கும். அது வந்து இந்த ஒரே ஒரு ஓட்டால வந்து என்ன ஆயிருக்கும், அவங்களால வின் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. அப்போ உங்களுடைய ஒரு ஓட் அப்படின்றது வந்து இப்பேற்பட்ட பெரிய பெரிய மாற்றங்களை இல்ல பெரிய பெரிய எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான சக்தி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஓட்டு தான் அப்படின்னாலும் வந்து ஏன் ஓட்டு, அது ஏன் குரல். அப்போ ஏன் குரல் வந்து பாராளுமன்றத்துல ஒலிக்கணும், சட்டமன்றத்துல ஒலிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஓட்டு போட்டு எனக்கு யார் வேணுமோ நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது நம்ம வந்து இதை ஓட்டு போடுறது ஒரு வாய்ப்பு, ஒரு உரிமை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அது ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அரசியல் அமைப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம். அப்போ அதை ஏன் வந்து நான் வேஸ்ட் பண்ணணும்? கரெக்ட் தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, அதை நான் எந்த அளவுக்கு சரியா பிரயோகிக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்துதான் எல்லாமே இருக்கு, திருப்பி வரப்போறிய ஆண்டுகள் எல்லாமே. இந்த இடத்துல எனக்கு இது வரைக்கும் நான் என் ஒரு ஓட்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி போய் இப்போ எனக்கு எப்படி மைண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நான் ஊரை விட்டு ஊரு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த ஒரு ஓட்டுக்காக திருப்பி இங்க இருந்து நான் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வரது ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி எங்க வீட்டுல எங்க பாட்டிமாலாம் வந்து கால் வலி, மூட்டு வலி, இல்ல படுத்த படுக்க அந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க முதியவர்கள்லாம் இருக்காங்க. இப்ப இவங்களும் ஒரு ஓட்டு தானே, இவங்களெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணும் அப்படின்னாக்கா இவங்களுடைய பவர் அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் ஓட்டை? இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அதாவது தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தபால் ஓட்டு அப்படின்றது என்னன்னா, அந்த தபால் ஓட்டுன்றது எலெக்ஷன் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையம் கிட்ட வந்து நம்ம ஃபார்ம் 12D அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுல வந்து நம்மளுடைய வாக்காளருடைய தனிப்பட்ட விவரங்கள் தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ல கேட்டிருக்கோம். தனிப்பட்ட விவரம். அதை தவிர எந்த காரணத்துக்காக வந்து நான் தபால் ஓட்டு அந்த ஃபெசிலிட்டி வேணும், அதை அவைல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த காரணத்தை போடணும். ஸோ அப்படி போட்டு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேர்தல் அப்பவும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்றவங்க தான் அந்த எலெக்ஷனுக்கு அந்த தொகுதிக்கான இன்சார்ஜா இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சப்மிட் பண்ணோம்னா அவங்க நம்ம அப்ளிகேஷனை பார்த்து வெரிஃபை பண்ணி நம்ம வந்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாமே மீட் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டுல இருந்தே வந்து ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. சோ அதுதான் தபால் ஓட்டு. ஆனா இந்த தபால் ஓட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முன்னாடி இது வந்து வயதானவர்கள், அதாவது 85 வயதுக்கு மேலானவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா 2019க்கு அப்புறமா வந்து 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரியே மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரியே எசென்ஷியல் சர்வீசஸ்னு சிலதெல்லாம் சொல்லுவோம். அதாவது ரயில்வே, எலெக்ஷனா இருந்தாலும் ட்ரெயின் ஓடணும், எலெக்ஷனா இருந்தாலும் உயிர் போயிடுச்சுன்னா டாக்டர் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் எசென்ஷியல் சர்வீசஸ். அந்த எசென்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கோ இல்ல மருத்துவர்கள், ரயில்வே ஊழியர்களுக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த போஸ்டல் ஓட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து ஆர்மியில இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி பாராமிலிட்டரி போர்சஸ்ல இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களும் வந்து இந்த போஸ்டல் ஓட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம அரசாங்கமும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவ்வளவு அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யார்கிட்ட போய் வாங்குறது? இப்ப எல்லாமே ஆன்லைன் மயமாயிடுச்சு. ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணி போய் அப்ளை பண்ணிக்கலாமா? இதுக்கு டெட்லைன் ஏதாவது இருக்கா? இதுக்கு வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்லயே வந்து நமக்கான எல்லா தகவல்களுமே அங்க கிடைக்கும், eci.gov.inல. ஆனா துரதிருஷ்டவசமா நம்மளுடைய தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து இப்போ முதல் கட்ட தேர்தல்லையே வந்து நடக்குது. அதாவது ஸ்டார்டிங்ல ஏப்ரல் 19ஆம் தேதி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குது. முதல் கட்ட தேர்தல்னா புரியலையா? அப்போ எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கலையா? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கல. அதாவது என்னன்னா, நமக்கு இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி தான் முடியுது. 7 கட்டமா தேர்தல் நடக்குது. மொத்தம் 1.5 மாதத்துக்கு வந்து நடக்குது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கு. அதுல இருக்கிறதுலயே செகண்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் வந்து இப்போ நடக்க போற எலெக்ஷன் தான். ஏன் அப்படி? ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஓகே. அதாவது 1951 செப்டம்பர்ல ஆரம்பிச்சு 1952 பிப்ரவரியில வந்து அது முடிஞ்சிச்சு. சோ 6 மாசம், கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ஒரு தேர்தல் நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னா வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். அப்போதான் வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க, எலெக்ஷன் வந்து எப்படி நடத்தணும், அதுக்கான நிறைய அந்த லாஜிஸ்டிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப வந்து நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி இவிஎம் மிஷின் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து பேப்பர் பேலட் தான். அப்போ அந்த பேப்பர் பேலட் முறைன்றது இன்னும் கூட அதிகமான மனித வளங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்காக வந்து இவ்வளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஆரம்ப கட்டத்துலனா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கப்புறமா வந்து நடந்த அடுத்தடுத்த தேர்தல்கள்லாம் வந்து கம்மியான நாட்கள்லயே கூட நடந்திருக்கு. அதாவது 2004 பாத்தீங்கன்னா 20 நாள்ல, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல 98 வந்து ஒரு 14 நாள்ல, 2 வாரத்துல இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்போ இந்த தேர்தல் வந்து முதல் தேர்தலுக்கு அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாசம் நடக்க போகுது. உண்மையாவே இந்த 1.5 மாசம் நடக்க போகுது அப்படிங்கிற இப்போ இதுவரைக்கும் கடந்து வந்த ஒரு விஷயங்களே ஊர் திருவிழா மாதிரி அங்கங்க கூட்டங்கள் போட்டு கொடிகள் கட்டி மேடைகள் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து அவசியமா? அதாவது யாரு ஓட்டு போட்டா என்ன? இது வந்து என்னோட கருத்து இல்ல, பொதுவாவே அரசல் புரசலா கேக்குற கருத்து தான். நீங்களும் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க தான். யார் ஓட்டு போட்டா என்ன? அந்த இவிஎம் மிஷினாங்க, அந்த ஓட்டு மிஷின்ல ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு சின்னத்துக்கு தான் போய் விழுமாமே, அப்புறம் எதுக்குங்க? எதையாவது போட்டு போயிடலாம், ஏன் நோட்டாவா கூட போட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க பூரணி. அதாவது முதல்ல வந்து இந்த 7 கட்டமா தேர்தல் நடக்கிறதே வந்து நம்ம நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றதே நம்ம தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அதுல கண்டென்ட் இருக்கு. ஏன்னா 7 கட்டமா நடக்கும்போது வந்து ஒரு இடத்துக்கு நடக்கும்போது இன்னொரு இடத்துக்கு நடக்காது. அப்போ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற 48 மணி நேரத்தை வந்து எலெக்ஷன் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 48 மணி நேரத்துல எந்த விதமான பிரச்சாரமும் நடக்கக்கூடாது. ஆனா இப்போ ஒரே மாநிலத்துல, ஒரு உதாரணத்துக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலம் எடுத்துக்கோ. இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாவே தேர்தல் முடிஞ்சிருது முழு மாநிலத்துக்கும். ஒரு சில தொகுதிகளுக்கு இந்த நாள், இன்னொரு தொகுதிகளுக்கு இந்த நாள் அப்படின்னு பிரிக்கல, நல்ல வேளையா. ஆனா உத்தரப்பிரதேசம் மாதிரியான பெரிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 7 கட்டத்திலயுமே தேர்தல் நடக்குது அவங்களுக்கு. சோ அந்த 7 தேதியிலயுமே அவங்களோட ஒரு சில தொகுதிகள் வந்து தேர்தலுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு தொகுதியில வந்து எலெக்ஷன் சைலன்ஸ் இருக்கும், அந்த 48 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது இருக்கலாம். ஆனா அதுக்கு பக்கத்து தொகுதியிலேயே கூட எலெக்ஷன் சைலன்ஸ் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அப்போ எலெக்ஷன் கிடையாது. அப்போ மீடியான்றது வந்து இப்போ ரொம்ப பரவலா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் ஒரே மாநிலத்துக்குள்ள அப்படின்னா அந்த மீடியா ஒரு டெலிகாஸ்ட் பண்ற விஷயங்கள்ல பெரிய வித்தியாசம் இருந்துராது. அப்போ
வேற ஒரு தொகுதியில வந்து மீடியா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த தொகுதியில நடக்கக்கூடிய தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமா போயிடுமோ? அப்ப வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். அது எந்த அளவுக்கு அப்ப எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்கும் அப்படின்றதே வந்து அங்க ஒரு கேள்விக்குறியாகுது. இதை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க. எதுக்கு வந்து 7 கட்டம் அப்படின்னு சொல்லி 1.5 மாசம் இழுக்கிறதுன்றது வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. இப்போ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இதே தேர்தல் எக்ஸ்பர்ட்ஸுமே எதிர்கட்சிகளுமே பேசக்கூடிய விஷயம் வந்து இந்த இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்ற அந்த மிஷின் மேல இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், புகார்கள். அது வந்து நம்ம போடுற ஓட்டு வந்து கரெக்டா நம்ம போடுற நபருக்கு தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குதான் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா 2019 வருஷத்துல இருந்து இவிஎம் கூடவே சேர்ந்து விவி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது ஓட்டர் வெரிஃபையபிள் டேட்டா, அந்த ஓட்டர் வெரிஃபை பண்றதுக்கான ஒரு மிஷின் தான் வந்து அந்த விவி பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க போயிட்டு இப்போ உங்களோட இவிஎம் மிஷின்ல ஒரு பட்டன் பிரஸ் பண்றீங்க, உங்களுடைய விருப்பமான வேட்பாளர், அவங்களுடைய சிம்பிள், அவங்களுடைய பெயருக்கு எதிராக இருக்கிற பட்டன் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த விவி பேட் மிஷின்ன்றது பக்கத்துலயே இருக்கும். அதுல வந்து ஒரு பேப்பர்ல, ஒரு சின்ன பேப்பர்ல நீங்க செலக்ட் பண்ண வேட்பாளருடைய நம்பர், அவங்களுடைய பெயரு, அவங்களுடைய சிம்பிள் இது டிஸ்பிளே ஆகும் ஒரு 7 செகண்டுக்கு. அதுக்குள்ள வந்து நீங்க அதை வெரிஃபை பண்றதுக்காக, அதை வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அது வந்து ஒரு பாக்ஸ்குள்ள விழுந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல் கவுண்டிங் ரிசல்ட் வந்து ஓட்டுகளை வந்து எண்ற அன்னைக்கு ரேண்டமா, அதாவது முழுமையா வந்து இவிஎம்ல வந்திருக்கிற வாக்குகளும் விவி பேட்ல வந்திருக்கிற வாக்குகளும் டேலி ஆகுதான்னு முழுசா இப்ப செக் பண்றது கிடையாது. ரேண்டமா வந்து ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு 5 போலிங் பூத் ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த 5 போலிங் பூத்தோட டேட்டா மட்டும் ரெண்டுத்துல வந்த வாக்குகளும் ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும்போது அதுல ஏதாவது வந்து ஒருவேளை டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு, ரெண்டுத்துலயும் வர நம்பர் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா அப்போ அந்த விவி பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர்ல வந்த வாக்கு எண்ணிக்கை தான் ஃபைனலா வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இனி சப்பக்கட்டு கட்டுறது வேஸ்ட் தான். அது இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து நம்ம ஓட்டு போடாம இருக்க என்னென்னலாம் சாக்கு சொன்னமோ இருக்கட்டும், பரவாயில்ல, ஏதோ நாங்க நடக்குது, நம்மளோட பணியை நம்ம கரெக்டா முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. சரி பூரணி, இப்போ வந்து இந்த அரசியல் நம்ம பேசியாச்சு. நீங்க தி பெண் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலியமா பெண்களுடைய அரசியல் பயணம் இன்னும் விரிவாகணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க இன்னும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பெண்கள் வேட்பாளர்கள், பெண்கள் வாக்காளர்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோடைய புள்ளி விவரங்கள் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு ஏதாவது அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. இப்போ பெண்கள் வாக்காளர் அளவுல வந்து பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு அளவுல பார்க்கும்போது ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். அதாவது பெண் வாக்காளர்கள் வந்து 51%, ஆண் வாக்காளர்கள் வந்து 49% இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து நமக்கான புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. ஆனா இந்த 51% வந்து பெண்களை என்ரோல் பண்றதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றது புரியறதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப நம்ம முன்னாடியே பேசின மாதிரி நம்மளோட சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல் வந்து 1951 நடக்குது. அப்போ 1951 எலெக்ஷனுக்கு முன்னாடி சுகுமார் சென் அப்படின்றவங்க தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையரா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவால் ஒண்ணு சந்திச்சாங்க. என்ன அப்படின்னா, அவங்க இந்த எலக்டோரல் ரோல் எல்லாம், அந்த வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா அதுல வந்து பெண்களுடைய பெயரே இல்லை. ஷாமின் அம்மா, மனோஜின் தங்கை, இப்படின்ற மாதிரி ஒரு ஆணும் அந்த ஆணை சுத்தி இருக்கிற பெண்கள் வந்து அந்த ஆணோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த உறவு முறையாலதான் அவங்க பேரே வந்து அங்க போடப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அவருக்கு மிகப்பெரிய கோபம் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த எலக்டோரல் ரோலையே வந்து அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. அப்போ கேன்சல் பண்ணதோடைய தொடர்ச்சியா வந்து அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சொந்த பெயர்லயே எலக்டோரல் ரோல்ல வாக்காளர் பட்டியல்ல அவங்களுடைய பெயரை சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது வந்து ஏதோ நம்ம 1-2 பெண்கள் அப்படின்ற விகிதத்துல வந்து நம்ம பேசல. கிட்டத்தட்ட 2.1 கோடி
பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய சொந்த பெயர்ல வாக்களிக்கிறதுக்கான உரிமை கூட சுதந்திர இந்தியாவுல இல்லாம இருந்துச்சு. அந்த நிலையிலேருந்து எல்லாரையும் சிறுக சிறுக இணைச்சு இப்போ ஆண் விகிதத்தை விட பெண் விகிதம் தான் அதிகம் அப்படின்ற நிலைமைக்கே கொண்டு வந்திருக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமா வந்து நம்ம பாத்திர முடியாது. ஆனாலும் இதுல ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்காளர் எண்ணிக்கையில தான் வந்து பெண்கள் எப்பவுமே அதிகமா இருக்காங்களே தவிர வேட்பாளர் சதவீதம் அப்படின்றது வந்து நமக்கு அந்த 1951 இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெரிய அளவுல வந்து வித்தியாசம் இல்லை அப்படின்றதுதான் ஒரு உண்மை, வருத்தமான உண்மை. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வரப்போற இந்த தேர்தல், அடுத்த வாரம் நடக்க போற தேர்தல்ல பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாடு மொத்தமா வந்து 39 தொகுதிகள் இருக்கு, பாராளுமன்ற தொகுதிகள். அந்த 31 பாராளுமன்ற தொகுதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 950 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. சரி, அந்த 950ல வெறும் 84 பேர் தான் வந்து பெண்கள். அதாவது 100% வேட்பாளர்கள் தான் பெண்கள். பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களா இருக்கக்கூடியவங்களை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு 10% கூட இன்னும் டச் பண்ணல. ஏங்க சும்மா இந்த புள்ளி விவரம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம பெண்கள் வந்து வாக்கு அளிக்கிறதுக்கு அவங்களுடைய பெயரையே உபயோகப்படுத்தாத ஒரு நிலையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் இல்லாம இருந்திருக்குமா, இல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் அலசி ஆராயணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 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 டாஸ்க்குள்ள போகலாம். ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. இதுதான், இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. ஓகே, இத படிங்க. இதுல வந்துட்டு இத படிச்சு இது உங்களுடைய இது உண்மையா, இந்த ஃபேக்டா இல்ல மித்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான விடைகளை வந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிற சீட்ல பாத்தீங்கன்னா அரசியலில் இருக்கும் பெண்கள் தவறானவர்கள். இது பெரிதளவிலும் இன்னைக்குமே காதுல நம்ம கேட்டுட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து செய்திகள் தான் இங்க வச்சிருக்கும். இது உங்களுடைய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இது உண்மையா இல்ல மித்தா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இந்த பொறுத்தளவுல வந்து கண்டிப்பா அரசியல் இருக்கும் பெண்கள் தவறானவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மித்து தான். ஏன்னா நீங்க வந்து அரசியல் மட்டுமே கிடையாது, என்ன விதமான ஒரு துறையுமே எடுத்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான அதிகாரம், எங்கெல்லாம் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து பணம் அதிகமா புழங்குதோ, இந்த மாதிரி பவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கையில வச்சிருக்கக்கூடிய எல்லா துறைகள்லயுமே வந்து திட்டமிட்டு பெண்களுக்கு எதிராக பரப்பக்கூடிய ஒரு பொய் பரப்புரையா தான் வந்து நான் இதை பாக்குறேன். ஏன்னா வந்து பெண்கள் அப்படி சொன்னாதான் அவங்கள வந்து அந்த துறையில இருந்து தூரமா வச்சிருக்க முடியும், பவரை வந்து நம்ம கை கீழே வச்சிருக்க முடியும் அப்படின்றது. இதோடைய அடிநாதத்தை வந்து நான் ஆணாதிக்கத்துல தான் பாக்குறேன். ஆணாதிக்கம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து ஆண்களை வந்து நம்ம பிளேம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அதற்கு மாறா வந்து ஆணாதிக்கம் அப்படின்றது காலகாலமா நம்ம கூட இருக்கக்கூடிய, நம்ம சமுதாயத்துல இன்னைக்களவும் நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அங்கம், ஒரு சமூக கட்டமைப்பு தான் வந்து இந்த ஆணாதிக்கம். இப்போ அந்த ஆணாதிக்கத்தோட நீட்சியா தான் வந்து வீட்டுலனா வந்து பெண்கள் இருக்கணும், நாட்டுல ஆள்றத வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து ஆனாலும் அது மட்டும் பத்தாது. அப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்தணும், ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னாதான் வந்து அதுல இருந்து பெண்கள் வந்து எட்டி பாக்குறதுக்கு கூட வந்து தயங்குவாங்க. அப்படின்றதுல வந்து நீ தவறானவ, அதுலலாம் போனா நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாம் போனா எல்லாரும் உன்னை தப்பா பார்ப்பாங்க, சுத்தி வந்து ஆண்கள் மட்டுமே இருக்காங்க, அப்போ நீ மட்டும் அங்க பெண்ணா போனேன்னா உன்னை பத்தி ஊரோலகம் என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், சுத்தி ஆண்களா இருந்தா தானே இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு சூழல். நீங்கெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ நாள் நாங்க வீட்டை பார்த்துக்கிட்டோம்ல, இப்போ எங்களுக்கு நாட்டை பார்த்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதனால நீங்கெல்லாம் வீட்டை போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சுத்தி பெண்கள்லாம் இருப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், நாங்க தைரியமா பார்த்துக்கிறோம், அப்போ எங்களை தவறானவங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ இந்த ஒரு பெரிய காரணத்துக்காகவே ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பாதுகாப்பாகவும் அவளை கை கொடுத்து உயர்த்துறதுக்காக மட்டும் இல்லாம அவ சாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் பல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் பெண் அரசியல் பழகணும். அப்படிதானே? நிச்சயமா நிச்சயமா, மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்ப நான் ஒரு பேப்பர் எடுத்து நானே படிக்கிறேன். இத சொல்லுங்க. இங்க பாருங்க, அரசியல் ஆளுமையும் நிர்வாகத்திறனும் பெண்களுக்கு இல்லை. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல் ஆளுமையும் நிர்வாகத்திறமையும் பெண்ணுக்கு இல்லைன்றதும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னது ஒரு பொய். அது வந்து எப்போ வெட்ட வெளிச்சமா ஊரலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா, நம்ம கோவிட் தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல
எல்லாரையுமே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தொற்று நோயா வந்துச்சு. அப்போ நோய் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை தாண்டி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியே வந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பெண்கள் தலைமையில எந்தெந்த நாடுகள்லாம் இருந்துச்சோ அந்த கோவிட் சமயத்துல, அந்த நாடுகள் எல்லாமே இந்த கோவிட் அப்படின்ற தொற்று நோயை பெட்டரா சமாளிச்சாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப துரிதமா இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த ஒரு இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுல அவங்க ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. எல்லாரையும் உள்ளடக்கி எல்லாருக்கான பிரச்சனைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருக்குமான திட்டங்கள் நடவடிக்கைகள் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆக மொத்தம் அவங்களுடைய ஆளுமை நிர்வாகம்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்காவும் ரொம்ப ரொம்ப அந்த நேரத்துக்குள்ள நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இந்த மாதிரியான கோவிட் அப்படின்ற தொற்று நோயெல்லாம் வரும்போது அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு துரிதமா அவங்க டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அவங்களுடைய ஒரு முடிவுக்கும் பின்னாடி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, அதாவது எத்தனை லட்சம் மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த முடிவுகள்லாம் அவங்க சரியா எடுத்திருந்தா மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும், இல்ல அவங்களுக்கு அந்த நோய் தொற்றுல இருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. அதனால மட்டும்தான் அவங்க ஊர்ல கோவிட் கம்மியா இருந்திருக்கும். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இப்பேற்பட்ட உதாரணங்கள் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம பெண்களுக்கு நிர்வாக திறமை இல்ல, ஆளுமை திறமை இல்ல அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா நம்புறது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு பின்லாண்டுக்கோ நியூசிலாண்டுக்கோ உதாரணத்தை தேடி நம்ம போவேனா, நம்மளுடைய வீடுகள்லயே கூட என்னதான் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வீட்டுடைய நிர்வாகம்ன்றதுதான் அடிப்படை. இந்த வீட்டு நிர்வாகத்தை எவ்வளவு காலமா நம்ம வீட்டுல யார் பாத்துக்கிட்டு இருக்காங்க? நம்மளுடைய அம்மாவோ பாட்டியோ பெண்கள் தான். அதுக்கு அடுத்து அந்த மூத்த பெண்கள் அப்படின்னு அவங்கதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை மறுக்கவே முடியாது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு பெண்களுக்கு ஆளுமை திறன் இல்ல அப்படின்னு சொல்றது பொய்யா இல்லையா அப்படின்றத நான் உங்ககிட்டயே விடுறேன். பெண்களுக்கு அரசியல் பிடிக்காது. பெண்களுக்கு அரசியல் பிடிக்காது, பெண்களுக்கு கிரிக்கெட் பிடிக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சொல்லுங்க. இதுக்கு நான் உங்ககிட்டயே ஒரு எதிர்கேள்வி வைக்கிறேன். சரிங்களா? நீங்க இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து உங்க வாழ்க்கையில ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சே சாப்பிட்டது கிடையாது. சரி. நான் உங்ககிட்ட திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு நீங்க ஆரஞ்சு சாப்பிடாததுனாலயே உங்களுக்கு ஆரஞ்சே பிடிக்காது அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னங்க, இது என்னங்க பெரிய உருட்டா இருக்கு? அது நீங்க கொடுத்தாதான் சாப்பிட்டா அது பிடிச்சிருக்கு புளிக்கல அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியும். அதேதான் நானும் சொல்றேன். அதாவது அரசியல் அப்படின்றது பெண்களுக்கானது இல்ல அப்படின்னு சொல்லியே குழந்தைங்க பிறந்ததுல இருந்து நம்ம வளர்க்குறோம். அரசியல் சாயலே, அந்த அரசியல் வாசமே படாம பெண் குழந்தைங்களை வளர்க்குறோம். அதே மாதிரி இப்போ பொதுவெளிகள், அதாவது அரசியல் இந்த மாதிரி சாமானியமா பேசுற இடங்கள் என்னென்ன, டீ கடையோ இல்ல ஒரு ஊரோட மரத்தடியோ இல்ல எங்கேயாவது பொட்டி கடை, மளிகை கடை, இல்ல ஊர்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய புழங்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா அரசியல் பேசுவாங்க. அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்க? ஆண்கள் அதிகமா உலவி கொண்டு இருக்காங்க. ஆண்கள் அதிகமா உலவி கொண்டிருக்கிற காரணத்தினாலேயே ஆண் குழந்தைகள் வெளியே போவாங்க, விளையாட போவாங்க பசங்களோட. அப்ப விளையாட போகும்போது அவங்களுக்கு அந்த இடங்களுக்கு ஆக்சஸ் அதிகமா கிடைக்குது சின்ன வயசுல இருந்தே. ஆனா பெண்களை விளையாடுறதுக்கு அனுப்புறதுக்கே நம்ம அவ்வளவு யோசிப்போம். நீ கீழே விழுந்து கையை காலை உடைச்சுக்கிட்டேன்னா உனக்கு எவன் மாப்பிள்ள கொடுப்பான் அப்படின்னு நம்ம விளையாட கூட அனுப்புறது இல்லை. இப்போ விளையாடவே வெளியே போகாத பெண்கள் எப்படி ஊர்ல இருக்கிற ஒரு டீ கடைக்கோ இல்ல மரத்துலயோ நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து அரசியல் பேச முடியும், பழக முடியும்? அவங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு வெளி, அந்த ரிசோர்சஸையே நம்ம அறிமுகப்படுத்தல. அப்போ முக்காவாசி பெண்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுன்றது அவங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வெளியே போக வரும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கிற பெண்களுக்கு தான். அதுவும் இந்த அரசியல் பத்தி கேட்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போதான் வாய்ப்பே கிடைக்குது. அதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குது. இந்த சூழல்லையே அதுக்குள்ள உனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னா எனக்கு அது கருப்பா சிவப்பானே தெரியாது. அதுக்குள்ள எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்ட்டு. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு இப்பதான் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசின ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எங்களுக்கு எப்படா 18 வயசு ஆகும், எப்படா ஓட்டு போடலாம் அப்படியே காத்துட்டு இருந்தோம்.
அந்த நேரத்துல எங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய குழப்பம் இருந்தா யாருக்கு ஓட்டு போடலாம், எப்படி ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் ரொம்ப கூர்மையா அப்படி இப்படி இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்த பதில்கள்லாம் என்னுடைய சக தோழர்களை வந்து, உங்க அப்பா யாருக்கு சொல்றாங்க, உங்க அம்மா யாருக்கு, உங்க வீட்டுல எல்லாரும் யாருக்கு போடுறாங்க, அவங்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு 90s இல்ல early 2K கிட்ஸ்க்கோ வந்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஜென் ஜி கிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு அரசியலை பத்தி, அடிப்படை அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள், கூட்டத்துல அமர்ந்து அந்த பிரச்சாரங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா பல இன்ஃபுளுசர்ஸும் பல என்ன சொல்றது டிஜிட்டல் கிரியேட்டர்ஸும் வந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு குழப்பமா நிறைய ரிசோர்சஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து எப்படி நம்மளுடைய முதல் ஓட்டு கூட முதல் ஓட்டை போட காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களுக்கு இதை எப்படி நீங்க வந்து கையாளலாம் அப்படிங்கறத சொல்லுங்க கொஞ்சம். நிச்சயமா இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். இப்போ முதல் வாக்காளர்கள், அதாவது முதல் முறை வாக்களிக்க போறவங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம குடும்பத்துல என்ன சொல்றாங்க, இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, எதை பண்ணா வில் லுக் கூல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி வந்து அடிப்படையிலேயே வெறும் நீங்க முதல் தடவை வாக்காளர்களோ இல்லாட்டி பல தடவை வாக்களிச்சிருக்கீங்களோ யாரா இருந்தாலும் பண்ண வேண்டிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து அஃபிடவிட்னு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய விண்ணப்பம். நான் இந்த தேர்தலில் இந்த தொகுதியிலேருந்து போட்டியிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க தாக்கல் பண்ற அந்த மனு தான் வந்து அந்த அஃபிடவிட். அந்த அஃபிடவிட் எல்லாத்தையுமே வந்து ஒரு தொகுதி வாரியா பாக்குறதுக்கான ஒரு லிங்க் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருக்கு. அதுல போனீங்கனாலே நீங்க உங்களுடைய தொகுதி பேர் என்ன அப்படின்னு அதுல சூஸ் பண்ணீங்கன்னா உங்க தொகுதியிலேருந்து எத்தனை பேர் வந்து விண்ணப்பிச்சாங்க, எத்தனை பேரோட விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டுச்சு, எத்தனை பேரோட விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, அதுல எத்தனை பேர் கடைசி நேரத்துல வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க, இப்ப எத்தனை பேர் போட்டியிடுறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களும் இருக்கும். அதை தவிர போட்டியிடுறவங்களுடைய ஒரு தனி நபருடைய விவரமும் வந்து அதுல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த தனி நபர் விவரத்தை வச்சு நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னா, அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் கூட ஃபேக்டர்ஸா இருக்கலாம், இதை தாண்டியும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க அந்த அஃபிடவிட்டை பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளவு படிச்சிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, அவங்க மேல ஏதாவது கேசஸ் இருக்கா, சீரியஸான ஒரு வழக்குகள் எதுவும் இருக்கா, அவங்க முதல்ல உங்க தொகுதியை சேர்ந்தவங்களா, உங்க தொகுதியை சேர்ந்தவங்களா இருக்கணும்ட்டு சில பேர் விரும்புவாங்க. அப்பதான் வந்து எங்களுடைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது. அப்ப அந்த பட்சத்துல அவங்க உங்க தொகுதியை சேர்ந்தவங்களா, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர ஒரு கேண்டிடேட் பத்தியும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்டடி அப்படின்றது வந்து முன்னெடுக்கலாம். நீங்க அந்த அதுல ஒரு சில பேர் வந்து நல்லா எல்லாருக்கும் பரிச்சயமான முகங்களா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து புதுசா வரவங்களா இருப்பாங்க. உங்க மைண்ட்ல இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஒரு ஐடியா, இவங்கள்ல இருந்து யாருக்காவது தான் நான் ஓட்டு போட போறேன்ட்டு. அப்போ குறைஞ்சபட்சம் உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸை பத்தியாச்சும் நீங்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி வந்து கண்டிப்பா பண்ணணும். இப்போ சோசியல் மீடியா நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். சோசியல் மீடியால இப்போ இந்த முக்காவாசி அரசியல்வாதிகளுக்கு வந்து பேஜ் இருக்கு, ஐடி விங்ஸ் எல்லாமே வந்து இப்போ அதெல்லாம் இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களோட சோசியல் மீடியா வந்து செக் பண்ணலாம், அவங்க என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் வந்து அந்த அவங்க நம்புற விஷயங்களும் நீங்க நம்புற விஷயங்களும் ஒத்து போகுதா, அவங்க வந்து சில பேர் வந்து கட்சியில இருந்தாலும் அவங்க நல்ல கேண்டிடேட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இது எல்லாமே உங்க விருப்பம் தான். ஆனா அந்த விருப்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்கள பத்தியும் அவங்களுடைய சூழல் பத்தியும் முழுசா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்கள பத்தி ஏதாவது நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு பரிச்சயமான முகம்னா அவங்கள பத்தின செய்திகள் வந்திருக்கும். அந்த செய்திகளை படிக்கிறது மூலமா உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் ஏதாவது தெரியலாம். இந்த மாதிரி நீங்க கேண்டிடேட்ஸை பத்தி ஒரு அடிப்படை ஒரு ஆய்வு செய்யாம ஒரு ஓட்டு போடுறதுன்றது ஒரு வேஸ்ட் தான். காலகாலமா எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல எல்லாம் பெரியவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வந்து காலகாலமா நாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அந்த கட்சி ஆரம்பிச்ச தலைவரை பார்த்து நாங்க ஓட்டு போட்டோம், இல்ல அந்த ஒரு சிம்பிளுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு, இல்ல அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு.
அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து அடிப்படையா உங்களுக்கு யாரு உங்களை யாரு ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க, அப்போ என்ன ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க நல்ல நபரா இருக்காங்களா, அவங்க சார்ந்து இருக்கிற கட்சி நல்ல கட்சியா இருக்கா, அது எல்லாருக்குமான கட்சியா இருக்கா, இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஆதரவு பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கா. இதனால யாராவது வந்து சமூகத்துல நம்ம ரொம்ப என்ன சொல்றது ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களா ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வந்து அந்த கட்சியோ இல்ல அந்த நபரோ கொள்கையா வச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசிச்சு ஓட்டு போடுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேலயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சொல்றது கண்டிப்பா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் தான் பூர்ணி. இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்களா அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்ல வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜை போய் பார்க்கலாம், இல்லைன்னா நியூஸை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனா இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்ன அப்படின்னா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நான் ஏன் இப்ப அப்படின்னு சொல்றேன்னாக்கா, இப்போ எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்க தனிப்பட்ட கருத்துக்களை அவங்க போஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பல நியூஸ் சேனல்ஸ் பல குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட கட்சிகள் ஓன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப அதுல இருந்து எடுக்கக்கூடிய நியூட்ரலான ஒரு நியூஸ் நம்ம எப்படி எடுக்க முடியும், அந்த எப்படி நம்ம இது கரெக்டான நியூஸா அப்படின்னு எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் பூர்ணி? அதாவது இப்போ நீங்க வந்து எந்த ஒரு அதாவது நியூஸ் சேனல்ல மட்டும் இல்லாம இப்போ சோசியல் மீடியால வரதோ இல்ல வாட்ஸ்அப்ல வரதோ கூட எதுவுமே வந்து நம்ம கண்மூடித்தனமா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ப முடியாது. ஏன்னா அதோட சோர்ஸ் என்னன்னு வந்து நமக்கு தெரியல. சோ இங்க நான் சொல்ல வரதும் இதேதான். ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எப்படி வந்து உண்மைத்தன்மை அந்த நியூஸோட உண்மைத்தன்மையை கண்டறியறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. ஒரு சில நீங்க சோசியல் மீடியால கூட இந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் பேர்லாம் வச்சு சின்ன சின்ன போஸ்ட் மாதிரி போடுவாங்க, பார்த்திருக்கீங்கன்னா தெரியல. இப்போ அதுல வந்து ஒரு சில அந்த இமேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் எழுதினது அந்த ஒரு ஆர்டிக்கலையோ இல்ல அந்த ஒரு செய்தியையோ யார் எழுதினது இல்ல எந்த ஒரு நியூஸ் ஹவுஸ் மூலமா அதை வெளியிடுறாங்க, எந்த டேட்ல அது நடந்தது, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. வெறும் அதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சோர்ஸ் இல்லாத, அதாவது யார் எழுதினாங்க, எப்போ எழுதினாங்க, எந்த ஒரு அமைப்பு மூலமா வெளியே வருது அப்படின்னு தெரியலனாலே வந்து அதுல உண்மை தன்மையை கேள்வி கேட்கறதுக்கான நிறைய நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நியூஸ்ன்றது அது நம்ம சோசியல் மீடியா மூலமா கன்சியூம் பண்ணாலும் சரி இல்லாட்டி பேப்பர் மூலமா கன்சியூம் பண்ணாலும் சரி, அது நமக்கு நியூஸ் அப்படின்றதே வந்து நமக்கு ஃபேக்ட்ஸை பிரசன்ட் பண்றதுதான். அதாவது நிஜத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ரிப்போர்ட் பண்றதுதான் நியூஸ். ஓகேயா? அப்போ நியூஸ் எழுதுறவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா அந்த உண்மைகளை எதிர்பார்ப்போம். அதை பார்த்துட்டு என்ன எமோஷன்ஸ் வேணும்னு முடிவு பண்றது நானு. அதாவது நம்ம செய்தியை கன்சியூம் பண்ணக்கூடியவங்க. எப்ப வந்து நம்ம அலர்ட் ஆகணும் அப்படின்னா நியூஸே வந்து ட்ரிகரிங்கா இருக்கும் தெரியுமா, ஹெட்லைனே வந்து ஒரு கிளிக் பைட் மாதிரி போடுவாங்க, எமோஷன்ஸை தூண்டக்கூடிய வகையில. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த வெறும்னா எமோஷனல் ஃபேக்டர் மட்டும் அங்க இருக்கும். அங்க வந்து நம்ம யோசிச்சு முடிவு பண்ணக்கூடிய ஒரு எந்த ஒரு உண்மைத்தன்மையோ இல்ல டேட்டாவோ இல்ல சப்போர்ட்டிங் டேட்டா எதுவுமே இல்லாம வெறும்னா எமோஷன்ஸை தூண்டக்கூடிய வகையில ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்க, அது கண்டிப்பா வந்து பொய்யாதான் இருக்கும். இது மாதிரி வந்து முன்னாடியே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஏன் வந்து இந்த ஃபேக்ட் செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா உயிரை கூட கொல்லும். இப்போ நம்ம வாட்ஸ்அப்லயே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நியூஸ்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க வந்து இன்னொரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி. இது எப்படி நம்ம இந்த நாட்டுல வந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமூகத்துக்கு எதிராக நடக்கப்படுற ஒரு அநீதி அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து எமோஷனலி ட்ரிகரிங் அப்படின்னு நான் சொல்றேன். மெஜாரிட்டியா நம்ம இருக்கோம், நம்மள வந்து அழிக்கிறதுக்காக இன்னொரு குரூப் கிளம்பி இருக்கு அப்படின்ற ஒரு டோன்ல வந்து அந்த நியூஸ் இருக்கு. அப்போ அந்த நியூஸ் வந்து உண்மையா நடந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது, ஆனா அது வந்து நம்ம எமோஷன்ஸோட பிளே பண்ணும். இப்போ அந்த மாதிரி பிளே பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அதுல யாரை வந்து நம்ம குற்றம் சாட்டியிருக்கோமோ அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள பார்த்தா வந்து அவங்க மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு கோவம் எல்லாமே வரும். கண்டிப்பா அந்த வெறுப்பு எங்க கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா லிஞ்சிங்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கு. அதாவது நம்ம வந்து அவங்கள அடிச்சு கொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ அந்த நியூஸை வந்து நம்ம கன்சியூம் பண்றதுல ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அது நமக்கும் சரி நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி உயிருக்கே கூட சேதத்தை விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்கும். அதனால நமக்கு சோர்ஸ் முக்கியம்,
அதே மாதிரி ஃபேக்ட்ஸ் முக்கியம். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை நீங்க இவ்வளோ வெளிப்படையாவும் புரியிற வகையிலும் பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான் பொருளி. இருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரே ஒரு ஓட்டு போடுறோம், ஆனா அந்த ஒரு ஓட்டு போடல, அது என்னுடைய பவரை நான் சரியா யூஸ் பண்ணலாம், அது உலகத்தையே மாத்தோங்கிறீங்க. சரி, அப்ப கரெக்டா அதை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டோ என்னென்னமோ விஷயங்கள் இருக்கு. எனக்கும் அரசியலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. நான் இருக்கிற இல்லாம இருந்துட்டு போறேன் அப்படின்னும் மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ அவங்கள போய் கம்பல் பண்ண முடியாதுல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அவங்கள அப்படியே விட்டுறலாம்ல, கம்பல் பண்ணணுமா? ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அரசியலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு அவங்க கருத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அரசியல்ல வந்து நம்ம என்னைக்கு தலையிடுறத நிறுத்துறோமோ, நம்ம அரசியல்ல தலையிடுறோமோ இல்லையோ, அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிட்டுட்டே தான் இருக்கும். அரசியல் அப்படின்றத பத்தி நம்மளுக்கு இருக்கிற ஒரு புரிதலோ பார்வையோவே வந்து தவறானதா இருக்கு. அரசியல் அப்படின்னா வந்து அது ஏதோ மார்ஸ்ல இருந்தோ வீனஸ்ல இருந்தோ வந்தவங்க ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. வெறும்னா சட்டமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள பேசப்படுற விஷயம் மட்டும் அரசியல் கிடையாது. நீங்க பேசுறது அரசியல், நான் பேசுறது அரசியல். அப்போ நம்ம தெருவுல இருந்து தான், நம்ம வீடுகள்ல இருந்து தான் வந்து அரசியல் ஆரம்பிக்குது. தெரு வீடுகள்ல இருந்து எப்படி சொல்றீங்க? அவங்க வராங்க, அவங்க நிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, போறாங்க, பேரு புகழ் நேம் ஃபேம் எல்லாம் கிடைக்குது. எங்களுக்கு எப்படி புரியலையே, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அதாவது அரசியல்ல இருக்கிற, குறிப்பா வந்து அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க தான் வந்து நம்மளை சுத்தி நடக்கும். நம்ம நாடு வந்து எப்படி செயல்படணும், நம்ம நாடுல வந்து என்னென்ன விஷயங்கள் பாதுகாக்கப்படணும், என்னென்ன சட்டங்கள் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாடு எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து வேற ஒரு ஆட்சி இருந்துச்சு. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த உடனே என்னாச்சு அப்படின்னா வந்து திடீர்னு ஒரு நாள் இங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னிலேருந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாது, இன்னிலேருந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, இன்னிலேருந்து உங்களுக்கு நேத்து வரைக்கும் இருந்த சுதந்திரம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்துருச்சு ஆட்சி மாற்றம்னால. அப்போ இதே நிலைமை வந்து வேற எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. கண்டிப்பா நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு தான். ஆனா அந்த ஜனநாயகத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள் செஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் அது ஜனநாயக நாடா நீடிக்கும். அப்படி இல்லாட்டி ஏதோ நடந்துட்டு போகுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாமே இருந்தோம் அப்படின்னா வந்து அப்போ நம்ம கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல ஜனநாயகமா நாடு இருக்குமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்போ நம்ம தினசரி நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், என்ன உடை உடுத்துறோம், யாரை காதலிக்கிறோம், யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்க வேலைக்கு போறோம், யாரு வேலைக்கு போறோம், என்ன மாதிரியான வேலையை யாரு பார்க்கணும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, அந்த பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்படக்கூடியது, இது எல்லாமே நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிதானே? இது கண்டிப்பான ஒரு உண்மைதான். மேபி இதுக்கான புரிதல் நிறைய பேருக்கு போயிருக்காது. இது குறிப்பிட்டவங்களுக்கு தான், நான் இப்ப நல்லா சபிஸ்டிகேட்டடா தானே இருக்கேன், எனக்கு சாதகமா தானே இருக்கு அப்படின்னும் பொழுது நாளைக்கே நிலை எப்படி வேணா மாறலாம். அப்ப அனைவருக்குமான ஒரு விஷயங்களா அனைவரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மூச்சு விடுறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஒரு அரசியல் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சு இருக்கு, ஆக்கிரமிக்கும். நம்மளுடைய சுதந்திரங்கள் பறி போக எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயமா தான் இந்த அரசியல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இப்போ RTE அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற விஷயம், இந்த சட்டம் வந்து வரதுக்கு முன்னாடி என்ன விதமான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா, யாரால வந்து பணம் கட்டி படிக்க வைக்க முடியுமோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா கல்வி அப்படின்றது என்னது, எனக்கு படிக்கிறதுக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் நான் டீசெண்டா கண்ணியத்தோட வாழ்றதுக்கும் உரிமை அப்படின்றது வந்து எனக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுத்துருக்கு. நான் ஏழையோ பணக்காரனோ எனக்கு வந்து அந்த உரிமையை வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஆனா அது வந்து ரியாலிட்டிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அப்போ இது ஒரு பிரச்சனை. அப்போ இதை சரி செய்யறதுக்கு தான் என்ன வருது அப்படின்னா, இந்த இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வருது. அப்போ அந்த சட்டம் படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கட்டாயமா கல்வி கிடைக்கணும், அதுவும் இலவசமா கிடைக்கணும்.
அப்படின்றத அந்த சட்டம் உறுதி செய்யுது. அப்போ இது வந்து நேரடியா என் வீட்டு குழந்தைகளையும் என்னுடைய வீட்டோட என் குடும்பத்தோட எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த சட்டத்தை இயற்றுவது யாரு அப்படின்னா அவங்கதான் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள். அப்போ அவங்க அனுப்பணும்னா நம்ம வீடையும் நம்ம குடும்பத்தையும் நேரடியா பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். நம்மளுடைய குரல்கள் வந்து எல்லாரும் இப்போ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல வந்து கோடிக்கணக்கான பேர் பாராளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ போய் உட்கார்றது வந்து சாத்தியம் கிடையாது. ஆனா எல்லாருடைய குரலுமே அங்க கேட்கணும் அப்படின்றதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அப்போ அவங்க எல்லாரோட பிரதிநிதியா நம்ம அங்க அனுப்புறோம் அப்படின்னா எல்லாரோட குரல்களும் வந்து கேட்க வேண்டியது நிச்சயமா கட்டாயமான ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்றத பார்க்கும் பொழுதும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் அப்படின்னு நம்புறோம். நாங்க நடக்கக்கூடிய இந்த லோக்சபா தேர்தல்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் நமக்கான வாய்ஸா இருந்து ஒழிக்கக்கூடியவங்க, நிறைய மாற்றங்களை நடத்தக்கூடியவங்க. ஸோ அப்படி ஒரு பவர் உங்க கையில வச்சுட்டு அதை பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகள் என்னவா இருந்தாலும் இந்த டீக்கடை அரசியல் செஷன்ல வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணப்படும். நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்ல இதை பத்தின அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க செந்தமிழர்கள் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் பெண் கலெக்டிவ் அப்படின்னு இவங்க நடத்தக்கூடிய இனிஷியேட்டிவுமே நீங்க தாராளமா போய் செக் பண்ணலாம். கீழே அதுக்கான லிங்க்ஸை வந்து நாங்க கொடுத்திருக்கோம். டீக்கடை அரசியல சேர்ந்து இவ்வளவு கலந்துரையாடல்கள் கொடுத்த பூர்ணி அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லா அன்பான மனிதர்களுக்குமே ஒரு பெரிய நன்றிகள். ஹாப்பி ஓட்டிங். நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி.